டிடி சித்தரசன் நம்ம கட்சியில் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த மாதிரி கதை சொல்றதுல அவர் கட்சிக்காரர். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம சொன்னா ஒருத்தர் சொன்னால நம்ம நாகரிகம் இல்லாதவர். அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு மாட்டுக்கு நோய் வந்துதான். நோய் வந்து உடம்பெல்லாம் சீ வச்சு அந்த மாட்டு கட்டி எவ்வளவு போக முடியாது, அவ்வளவு நாக்கு அடிக்கிறான். அவர்கிட்ட என்ன சொன்னா, மாட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு ஒருத்தர் சொன்னா, இந்த மாட்டு கிட்ட மட்டும் எவனா போயிட்டு வந்துடுறா, அதை தொட்டுட்டு வந்துடுறா, 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒருத்தர் வேகமா போனா நான் சொல்றது, அந்த நாட்டை பொறுக்க முடியாம ஓடி வந்துட்டான். 1000 ரூபாய் வேணா ஒண்ணு வேணா. இன்னொருத்தர் கொஞ்சம் போனானா, பா என் குடல் வந்துடானா. இந்த 4 தமிழ்நாட்டுக்காரன் கூட ஓடி வந்துட்டானா. ஒரு வடநாட்டுக்காரன் இருந்தானா, நான் சொல்றேன் போய் சொல்றேன். இவன் மாடு ஆற்றுக்கு ஓடுது, இவன் தாத்தாவ மாடு ஆற்றுக்கு ஓடு. அந்த மாதிரி நாட்டம் பிடிக்கும். எங்க சொல்ற நாகரிகம் இல்லாத நாகரிகம் இல்லாத எலி மயில் இல்லாத உலகத்தில் தமிழர் எல்லா நாட்டையும் ஆண்டு இருந்தாங்க. நான் இப்போ எல்லா நீங்கள் வியட்நாமில் போய் பார்த்தேன். வியட்நாம் அங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இடமானுக்கு எல்லா ஊர்களும் இருக்கு. தமிழர் ஆண்டார். அப்பெல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள். இப்போ நாகரிகம் தெரியாதவர்கள் தான் ஒருத்தர் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி அவ்வளவுதான் கல்லு சாட்டிருக்கோம். அவங்க அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தையில நடிக்கலாம். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான ஒருத்தர் இன்னொரு மாடம் இன்னொரு மாடம் இருக்கு. அதான் 10 வயசு போடல. கல்யாணம் 5 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதான் நாட்டுக்கு சட்டம். ஒருத்தங்க 5 பேர்ல ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோ, 4 பேர் என்னோட அனுபவம் பண்ணி விடலாம். இந்த நாட்டு நாகரிகத்துக்காக எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத சொல்றேன். நாக்காத்து போடுவான் தமிழ் ஜாக்கிரதை. அதான் சொன்னாரு எங்க தளபதி, ராவடக்கம் தேவை. யார் மகனா இருக்கு? கலைஞருடைய மகன். அண்ணா நெஞ்ச இருக்கணும். அண்ணா மெல்ல அடிப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அவசரமா பண்ணல, நோ மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னா. அது அவருடைய பாகம். அண்ணாவுடைய பாகம் அப்படின்னா, எனக்கு ஒதுங்கி போய்தான் எனக்கு பழக்கம். இது அண்ணாவுடைய பழக்கம். கலைஞருடைய பழக்கம் கவலை மாட்டான். தளபதியுடைய பழக்கம் நான் கருத்துறேன். எல்லா தளபதி எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அண்ணாவோட பலகாலம் இருந்திருக்கேன். கலைஞரோட 53 வருஷம் அவர் மடியிலேயே வளர்ந்துருக்கேன். நான் இல்லாம இல்லை. நம் நாட்டுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளவு வேண்டியவன் அண்ணாவுக்கு, கலைஞருக்கு. நான் அந்த வீட்டுக்கு போகிற பொழுது ஸ்டாலின் எல்லாம் அவருடைய பொண்ணு சின்ன பசங்க அவங்க நாங்கள் என்ன பண்ணா படிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு வளர்ந்து என் தோளுக்கு வந்து என் தோழனாக்கி என் தலைக்கு மேலே வந்து எனக்கு தலைவனாகி இருக்கான். நான் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கேன் தலைவரா. என்னுடைய வயதுல 1954 எங்க ஊர்ல சத்தியவாணி கூட்ட கூட்டு வந்து கிளைக்கழகத்தை ஆரம்பிச்சவன் துறைமுருகன். அன்னைக்கு ஏகாத்தோர சுவாமி எல்லோரும் வந்து பேசுறாங்க எங்க ஊர்ல 54. அதுக்கு பிறகு நான் நீங்க படிக்கிற காலத்தில் எனக்கு எம்ஜிஆர் இருக்க வேணாம். ஒரு பிள்ளையாகவே வளர்த்தார். திருமணத்துக்கு வர வேண்டியவர் மும்பாயில கடைசி பிளைட்ல விட்டார். தனி விமானத்தை பேசி ஷார்ட் பிளைட் பேசி வந்து 25 பவுன்ல காட்பாடியில் பேசிவிட்டு போனார். அன்னைக்கு அவர் சொன்னார், உன்னை வளர்த்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் எனக்கு கொடுத்தார். வளர்த்த 7 வருஷங்கள் என் கட்சிக்கு நீ வர வேண்டும், என்ன உதவி வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று என்னை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய கரையில் நிற்க வச்சு கேட்டவங்களுக்கு சொன்னேன்.
என் உயிர் போனாலும் உங்களுக்கு பொறுமையை தவிர என் கட்சி நான் என்ன சொல்ல போறேன்னு ஆளை வாங்கிடுவாங்க. நான் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த ஜன்னல் நேரம் போனேன். கடைசியில் சொன்னேன், என்னுடைய தலைவர் கலைஞர் என் கட்சிக்கு போட்டான். அவர் சொன்னார், அந்த சேர் எட்டி உதச்சார். அவர் உட்கார்ந்து சேர் என் முன்னால் வந்து சொன்னார். அப்ப நான் யாரு அன்னைக்கு சொன்னேன், அண்ணன் அவர் காலில் இருந்து சொன்னேன், நீ என்னை வளர்த்த தெய்வம், ஆனால் கட்சி மாட்டேன். கட்டி கட்டியா கட்டி முடிச்சுக்கிட்டு சொன்னார், நீ இவ்வளவு உறுதி படைத்தவன் என்று எனக்கு தெரியாது என்று பேசினார். அந்த அளவுக்கு இயக்கத்தில் இருக்கிற நானே தளபதி இன்றைக்கு நான் என் தலைவா என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் கட்சியுடைய கட்டுப்பாடு, அதுதான் கட்சியுடைய வேகம். இந்த கட்சி அப்ப உழைத்த கட்சி, இந்த கட்சிக்கு இருக்கிற வேகம் எவ்வளவு. நான் கூட நினைக்கிறேன், இவரு சின்ன பிள்ளைவர்கள் வந்து நிறைய பேர் செய்வார். நானே ஒவ்வொரு நாள் சொல்லுவேன், நீ என்ன பண்ற தம்பி, உன்னை கரெக்டா ஜெயிட்டு பண்ண. இன்னைக்கு வரும்போது சொன்னாரு, அவருடைய பிஏ போன் பண்ணா, அண்ணன் 5 நாளாச்சு பார்த்து எங்க காரணம் கேட்டார். அதோட 3 நாள் ஊருக்கு போறேன்னு, அதுதான் 2 நாளைக்கு கேஸ் எழுதி போட்டேன். 5 நாள் ஆச்சு ஊர் பார்த்துட்டு வந்துருக்கேன். அந்த அளவுக்கு இயக்கத்தை நடந்தேன். இந்த இந்தியாவிலேயே ஒன்று சொல்லிங்களா, இன்னொன்று சொல்லுங்க தெரிஞ்சுக்க. நான் ஒன்ன சொன்னேன் இல்லையா, ராஜராஜி இந்திய கொண்டாங்க, தேவி கோணம் பேர்மேடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் குளக்கல் எதிர்த்தான். இந்த 3ஐயும் வச்சு மும்முறை போராட்டம் நடந்தது. அதான் முதல் போராட்டம். அந்த மும்முறை போராட்டத்தை அண்ணாவும் பெரியாரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் இணைந்து போராடினாங்க. அதற்கு பிறகு தளபதியுடைய காலத்தில் தான் மும்முறை போராட்டம். அதே போல் பணம் கொடுக்க மாட்டேன் என்பதற்கு இந்தியை திணிப்பதற்கு இவர்கள் சேர்த்து ஒரு மும்முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்ததோடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முறை தூதுவர்கள் அனுப்புறார். நீ வா, நீ போயிட்டு சந்திரபாபு நாயுடு பாதிப்பா, நீ வா தெரிஞ்சிருக்க பார், நீ போ சித்தராமையா பார், நீ போ மெகாபார். நண்பர்களே, மற்ற நாட்டுக்கு தூதுவனை அனுப்புவதை போல் அனுப்புகிற தைரியம் கையெழுத்து. அதனால்தான் கையில் வைக்கிறது பயப்படுறாங்க. ஆனா எங்க ஆட்சியை காய்ச்சல் பயப்படாதீங்க, கருதவே முடியாது. அது சட்டம் வந்துருச்சு, இல்லைதான் கருத்து முடியாது. ஆகையால் இந்த ஆட்சிக்கு நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கிறோம். எந்த மக்கள் அழ வச்சிருக்கோம். தாய்மார்களை பொறுத்தவரை சாதிக்க இது இளைஞர்களுக்கு வந்து பிச்சைமாக்க ஊசி இந்த வேலைக்கு 2 வழி கட்டுறது இருப்பாங்க. 3 நாள் அதுக்கு வேண்டிய மத்திய கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கேட்டுக்கிறோம். 60,000 கோடி அவன் தான் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டேன் சொல்றான். ஆகையால் இந்த ஆட்சியினுடைய நோக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களை உடலில் உள்ள கை வைக்க வரை நாட்டிலே மாற்றிக்கொள்ளக் கூடாது. இது மோடிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். மோடி அவர்களை நான் ரொம்ப நாளாக தெரியும். அவர் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர் போது நான் இங்கிருந்து மீட்டிங் போவேன், அங்கிருந்து மீட்டிங் போவேன். வாஜ்பாய் காலத்தில் நெருக்கமாக பழகிறேன். அதே ஒன்று ஏறப்பட முடியாது. தலைவர் அவர்தான் இந்த அசம்பிளிக்கு கேட்டார், எவ்வளவு நாள் நீ அசம்பிளில் இருக்குன்னு கேட்டார். கலைஞர் 56 வருஷமா இருந்தார், நான் 53 வருஷம். 53 வருஷமா எப்பா நல்லா பேசுவாங்க. அப்ப ஓவர் சொன்ன நான் விட்டேன். நான் உட்காந்துக்கலாம். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், one word அப்படின்னா yes, the heat and dust of the over. Now we are ready to examine our answer to build a nation for that. That is the correct from கையை பிடிக்காது. அதனால நியாயத்துக்கு நாங்கள் பாடுபடுறோம். அதே நேரத்தில் எல்லாம் சொல்லி